நாட்கள்ல ஒருவர் செய்த தப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க. அன்னைக்கு நோவா தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, திராட்சரசம் குடிச்சு நிர்வாணமா படுத்து கிடந்தார், அப்படித்தானே? ஆனால் கானான் என்ன பண்ணாரு? கானான் போய் தன்னுடைய அவர் நிர்வாணத்தை பார்த்து அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிர்வாணத்தை மூடி இருக்கணும். ஆனா அந்த நிர்வாணத்தை அவர் மூடாம அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய 2 சகோதரர்களுக்கும் போய் அறிவித்தாருன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா இதுல யாரு? அவங்க 2 சகோதரர்களை தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை தன்னுடைய தோளின் மேல் துணியை போட்டுக்கொண்டு பின்னிட்டு தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஆனா கானான் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தருடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிட்டா தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இவங்க இப்படி இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களை மாற்றுங்க நம்ம சொல்லலாம். அந்த குறைய போய் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி அதை போய் பப்ளிசிட்டி பண்ணி எதுக்கு இந்த பாவம் நம்ம பண்ணணும்? இந்த நாவனால இந்த பாவத்தை நம்ம பண்ணுவானே? ஒருத்தரை பத்தி உங்களுக்கு ஒரு குறைகள் தெரியுதா? நம்ம தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்கள்ட்ட